தெரியுமா? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கோம். நாம இருக்கா ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் மெத்தடாலஜி. ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வாட் ஆர் த ப்ராசஸ் போட்டு லூப்பெல்லாம் போட்டு நாம இருக்கா? லூப் எஸ்னா மேலே போகும், கீழே வரும், நோனா பண்ணி மேலே போய் ரெஃப்ரெஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான். ஸோ என்னன்னா இங்கெல்லாம் வேர் இஸ் த சேஞ்சஸ் ஆர் வேர் இட் ஹேஸ் டு பி சேஞ்சஸ் என்விரான்மெண்ட் ஆர் வெதர் த மெட்டீரியல் ஹேஸ் டு பி சேஞ்ச் ஆர் கரெக்ட் பை யூசிங் ஃபார் ப்ராசஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதில் என்னென்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ். ஓவல் சிம்பிள் மீன்ஸ் ஆப்ரேஷன், திஸ் மீன்ஸ் இன்ஸ்பெக்ஷன், arrow marks means which direction has been moving, and this is a storage equipment where the storage has to be carried out. This was relay material. Similarly இப்போ வந்து ராவ் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கார் மாடல் செய்ய போகிறோம், அது ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு டிசைனிங் பண்ணுறோம். இப்போ ஒரு கார் மாடலை வந்து டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங், அந்த மெட்டீரியல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அசம்பிளிங் பாடி, நம்ம அந்த டெஸ்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஷேப்புக்கு வந்து நான் அந்த டெஸ்டிங்லேயே நம்ம டோர் செட்டு கொண்டு வந்திருப்போம். அதை கொண்டு வந்து அசம்பிளிங் பாடி அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ண போகிறீங்கன்னா டெஸ்டிங்கு அசம்பிளிங் பாடி. இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ண கார்டூன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா இல்லை கேப் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா திரும்பவும் டிசைனிங் போவோம். ஏன்னா டிசைனிங்கில் ப்ராப்ளமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டோர் வந்து பெருசாக இருக்கலாம், இல்லை ஸ்பேஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லை டயமீட்டர் இருந்தாலும் திரும்பவும் டிசைனிங் போகிறோம். டிசைனிங் வந்து திரும்பவும் அதே ப்ராசஸ் உங்களுக்கு திரும்பவும் கலெக்டிங் மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா அதில் ஆல்டரிங் மெட்டீரியல்ஸ் திரும்ப அதே இடத்துல வந்து டெஸ்டிங் அசம்பிள் பாடி வரும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்துச்சுன்னா அடுத்து வெல்டிங் அண்ட் பெயிண்டிங் போகும். வெல்டிங் அண்ட் பெயிண்டிங் கரெக்டாக இருக்கான்னு அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அது டெஸ்ட்டில் கரெக்டாக இல்லைன்னா அதில் எம்எம்ல வந்து மாற்றம் வரும். திடீர்னு நம்ம வெல் வைக்கும் போது சில எம்எம்ஸில் போயிடுச்சுன்னா திரும்ப அதில் போய் வெல்ட் பண்ணிட்டு திரும்பவும் டெஸ்டிங் வரும். டெஸ்டிங் வந்து இன்ஸ்பெக்ஷன் போவோம். இன்ஸ்பெக்ஷன் சரியாகவே வரலைன்னா திரும்பவும் நம்ம எங்கே போவோம்னா நம்ம பாடியை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். கரெக்டாக நம்ம அசம்பிள் பண்ண இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பவும் மெயின் ப்ராசஸ் திரும்பவும் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்ஸ்பெக்ஷன், அது வந்து ஃபைனல் மார்க்கெட்டிங். அப்படி அதை நம்ம மார்க்கெட் பண்ணிப்போம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம்னா கேரை டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணதுக்கு அப்புறம்னா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா அந்த மெட்டீரியல் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அசம்பிள் பண்ணுறோம். அதாவது அசம்பிள் டெஸ்டிங் கரெக்டாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அசம்பிள் கரெக்டாக இருக்கா இல்லையான்றத செக் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம். அந்த அசம்பிள் கரெக்டாக இல்லைன்னா மறுபடியும் டிசைனிங் போகிறோம். டிசைன் பண்ணதுக்கப்புறம் அசம்பிள் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா வெல்டிங் அண்ட் பெயிண்டிங். பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா கரெக்டானதுக்கப்புறம் வெல்டிங் பெயிண்ட் கரெக்டாக இருக்கா டெஸ்ட் பண்ணுறோம். அது டெஸ்ட் நல்லா இல்லைன்னா மறுபடியும் வெல்டிங் ரீசெக் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ஷன் நல்லா இல்லைன்னா இந்த டைரிங் பண்ணும்போது அதெல்லாம் நல்லா செட் ஆகுதுன்னா மறுபடியும் அசம்பிள் படிச்சு கொடுப்போம். அதெல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் மார்க்கெட் பண்ணுறோம். ஃபைனல் மார்க்கெட் பண்ணி அங்கே என்ன கன்வேயில் மெட்டீரியல் மூவ் ஆச்சா? பட் இங்கே என்ன ஆகுது? கன்வேயில் இந்த ரோபோட் ஹேஸ் டு மூவ் டு சர்டன் பார்ட் டு பெர்ஃபார்ம் ஏ மிஷினிங் டாஸ்க். ஸோ the machining perform 1 and machining 2. Either it may be welding, it may be a casting process. ஸோ நான் என்ன பண்ணேன், ரோபோட்டை மூவ் பண்ணி இந்த ரயில் சிஸ்டம் மூலமாக மூவ் பண்ணி அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ண வைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 5 ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்னென்னா ஒரு ரோபோட் வச்சு 5 ஃபங்க்ஷன் பேரலாக நடத்த முடியாது. பட் ரோபோ வந்து ரயில் கேட் மூலமாக என்ன பண்ணலாம், எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ண வச்சுக்கலாம். ஸோ லைக் கன்வேயர் நான் இங்கேருந்து மேலே எல்லாமே ஒரு ரயில் சிஸ்டம் ட்ராக் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கீழே ஒரு 4 இடத்துக்கு 4 டாஸ்க் இருக்குது. மேலே ரயில் மூவ் பண்ணி அந்த இடத்துல டாஸ்க் பண்ண வைக்க முடியுமா? ஸோ வெறும் ரிப்பேர் மட்டும் மாற்றினா முடிஞ்சிருச்சு. ஸோ ரிப்பேர் மாற்றி மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு ரோபோட் அனுப்பி பண்ணலாம் ஒர்க் செட் ஆகிடும். ஸோ மொபைல் இஸ் லைக் மொபைல், வி கேன் ஏபிள் டு யூஸ் எனிவேர் அட் எனி டைம். ஸோ அதான் மொபைல் ஒர்க் செட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா there is 2 service stations and one is an input and another one is output. So input is to get raw material, the final material is to be obtained, get away through an output materials. So இங்கே 2 டாஸ்க் இருக்கா. ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் என்னன்னா ரோபோட் இங்கே வந்து மூவ் பண்ணி ஓவர் ட்ரெயின் மூலமாக மேலே வந்து ஸோ வந்து இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போயிடும். ஸோ இங்கே முடிஞ்சது கிளிக் பண்ணி கொண்டாந்து இங்கே அவுட்புட் கன்வேயில் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி டாஸ்க் வந்து மாற்றி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் எப்படி வேணாம். ஸோ ஃபஸ்ட் என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, தென் இன்லைனில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, தென் மொபைல் ரோபோட். ஸோ எந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி